ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு பொடி இட்லி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பொடி இட்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இட்லியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இட்லி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இட்லிலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு பொடி இட்லி செய்கிறதுக்கு தேவையானது பூண்டு. இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பேன் வச்சுக்கலாம். இதில் இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு வந்ததும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு பொடி பண்ணிட்டோம். இதில் இப்போது ஃப்ரை பண்ண பூண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொடியாகிற அளவுக்கு திரும்ப அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இட்லி எல்லாம் வேக வச்சு நம்ம தனியாக இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லியை இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். எல்லா இட்லியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா இட்லியும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இட்லிலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண இட்லியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்த பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியில் இட்லியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பூண்டு பொடி இட்லி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். பூண்டு பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக ஸ்பைசியாக இருக்கும். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.